வெல்கம் பேக் டு ஜிஎஸ் vlogs. நம்ம என்ன பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்போ வந்து நான் ஒரு பொரி வச்சு ஏதாச்சும் ஒரு டிஷ் ரெடி ஆக்கலாமே. பொரியும் நம்ம வீட்டில் இருக்கேன், என்ன ரெடி ஆக்கலாம் தான் பார்த்தேன். ஒரு டிஷ் வாங்கிச்சு பொரி வச்சு ஒரு ஸ்மால் டிஷ் இருக்கும், ரொம்ப பிடிக்காது. வாங்க எப்படி செய்ய பார்த்துடலாமா? கிண்ணம் எடுத்துக்கோங்க, அப்புறம் மிளகா பொடியும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஒரு இதில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆனியன் நான் ஒன்றா போட்டுட்டேன். ஆனியன், மாங்காய், அப்புறம் லெமன் இப்படி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம முக்கியமான ஒரு டிஷ்ஷில் பொரி வந்து இவ்வளோ நம்மளுக்கு வேணும். நான் ஒரு ஆள் தான் சாப்பிடல, எல்லோரும் சாப்பிட்ணுன்னா இல்லை ஒரு ஆஃப் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஆளுக்கு சமைக்கிறேன். அப்புறம் நான் கொஞ்சம் தான் சமைக்கிறேன்னு நான் கொஞ்சம் தான் உப்பு மிளகு எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக சமைக்க போகிறீங்கன்னா, எல்லாருக்கும் சமைக்க போகிறீங்கன்னா நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் வந்து எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளோட மெயினான திங் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இவ்வளோலாம் போட்டால் பத்தாது, இன்னும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இது இந்த தக்காளி மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டாச்சு. அப்புறம் எனக்கு பிடிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணவே கஷ்டமாக இருக்கு. நான் நினச்ச விட ஒரு கிண்ணத்தில் தான் நம்ம போட்டிருக்கோம். தக்காளி வச்சு இப்படி மூடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கையிலே யூஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் நான் இவ்வளோ போட்டிருக்கேன், நான் ஃபுல்லாக இருக்குல்ல, மிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கோங்க, இல்லை நீங்கள் கையிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மாங்காய் இது ஆனியன் மட்டும் தான் போட்டுக்கோங்க. இதெல்லாம் அப்படியே வைங்க, மிக்ஸ் பண்ணிட்டு தான் போடணும். மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா 3 வச்சு நான் ஒரு வாட்டி மேலே டாப் லேயர் அழகாக கேட்குறேன். அப்புறம் நீங்கள் போடுற இது வந்து லெமன் வந்து லாஸ்ட்டாக நம்ம பிழியணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும். நம்மளோட உப்பு போட்டுக்கணும், மிளகு போட்டுக்கணும். மிளகுன்னா கொஞ்சம் தான் போட, பிகாஸ் நீ வந்து நிறைய போடணும் ஒரு ஆளுக்கு சேர்ந்து, பிகாஸ் எனக்கு ரொம்ப காரம் வேணான்னு. அப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடல. இப்போ முடிய போகுது. அப்புறம் லெமன் அப்படியே பிழிஞ்சுக்கு மூதிரெல்லாம் நம்ம நல்லா முடிய வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கிற மாங்காய் வந்து 4 பீஸ் எடுத்துகிட்டு வந்து மேலே அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க டாப்பிங்ஸாக. ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.